இவ்விதமாக சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரமனையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரமனையிலும் சாலமோன் ராஜா செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டு கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்திலிருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்தலுமாயிருக்கும். ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும் என்று ஆண்டவரே சாலமோனுக்கு நீர் சொன்னீர் ஐயா. உம்முடைய கண்களும் ஆண்டவரே, உம்முடைய இருதயமும் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தின் மேலும் பிள்ளைகள் மேலும் ஆலயத்தின் மேலும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.